பாதிக்கப்பட்ட முழுவதுமாக வீடு காணிகளை இழந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க? அவங்களால முடியுதா உண்மைக்குமே? எலி வலையானாலும் தனி வலை வேண்டும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன குடியில் இருந்தாலே போதும், நான் போயிடுவேன், என்ன விடுங்கடா, நான் பிச்சைக்காரன் இல்லைன்னு. பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். வடக்கு கிழக்கைக்கு குடியமர்த்துவதற்கான வேலைப்பாடுகளை தான் செய்வதற்கு தயார், மக்களும் தயார்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் போராடி வந்து அந்த அடையாளத்துக்கு என்ன ஆக போகுது? ஒரு அந்த நேரத்தில் மக்களை கண்டு ஒரு ஆதங்கம், ஒரு ஆவேசம் எல்லாம் சேர்ந்து கலந்து வந்திருக்கலாம். நான் வத்துக்கம் ஒரு ஜனதாவா அல்லது போனால் அவரு தேசிய, என்ன அவரு தேசிய டே 5வது 6வது தலைமுறை இந்த மண்ணின் மைந்தன். இன்னும் என்ன நீ இப்போ என்ன பொறுத்தல நான் தான் 200 வருஷத்தை இது பண்ணாலும் கூட இனி 200 வருஷம் தேவையில்லை, இந்த நாட்டின் பிரஜாவன். அரசியல்வாதிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது பெரிய கரணிலையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது சிறிய கரணிலையுமா ஒரு கதை. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் 200 வருட வரலாறை கொண்டார்கள்னு சொல்லி சின்ன கரணிலையும் இப்போ பெரும்பான்மையினத்தவர்களுக்கு பெரிய கரணிலையும் போயிடாதீங்க. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக இலங்கை முகம் கொடுத்த நித்வா சூறாவளியை அடுத்து மாபெரும் பேரழிவுக்கு இலங்கை மக்கள் முகம் கொடுத்தனர். இதில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மலையக சமூகம் இன்று மீண்டும் எழ முடியாத நிலையிலே இன்று துவண்டு போயிருக்கின்றது. பார்க்கும் இடமெல்லாம் வீதிகள் சேதமாக இருக்கின்றது, வீடுகள் உடைந்திருக்கின்றது, மலை பகுதிகள் அனைத்தும் சரிந்து பாரிய மண் சரிவுகள் எல்லாம் இடம்பெற்று பல உயிர் சேதங்கள் அதிகமாக பதிவானது இந்த மலையகத்தில் தான். ஆகவே இனி என்ன செய்ய போகின்றது இந்த அரசாங்கம்? பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு அரசு அறிவித்த அந்த நிவாரண தொகையாக இருக்கலாம், ஏனைய உதவிகளாக இருக்கலாம், இதை அனைத்தையும் உடனடியாக செய்து கொடுக்குமா? தற்போது மலையகம் என்ன நிலையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது, மலையக மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக. அதற்காக நாம் எம்மோடு இன்று இணைந்திருக்கின்றார்கள் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திரு பெனா முத்துலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். அதே போல எம்மோடு இணைந்திருக்கின்றார் செல்வி கிருஷ்ணன் யோகேஸ்வரி அவர்கள், உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் அவர்களும் இன்று எம்மோடு இருக்கின்றார். வணக்கம். ரைட். ஆகவே நாங்கள் முதலாவதாக பேசலாம். இப்போ தெரியும் ஐயா, இதற்கு முன்பதாக இந்த ஆட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவரை சந்தித்து நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள். மலையக மக்களின் உரிமைக்காக மலையகத்தில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற வேண்டும், மலையக மக்களின் காணி உரிமை, வீட்டு உரிமை சம்பந்தமாக நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 1 வருடங்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இலங்கை ஒரு பாரிய அழுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கும் நேரத்திலே நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். நடந்த இயற்கை அழுத்தத்தை அடுத்து நீங்கள் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கின்றீர்கள், பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு வந்திருக்கின்றீர்கள். என்ன நிலையில் இருந்தது இப்பொழுது இந்த பாதிப்பை அடுத்து? குறிப்பாக இந்த பேரிடர் என்பது மலையக வரலாற்றிலே ஒரு பாரிய பேரிடர்னு தான் சொல்ல வேண்டும். என்னென்னா பேரிடர்னு சொல்லும் பொழுது எவ்வப்போது இந்த பருவப்பெயர்ச்சி மழை பெய்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த மலையக மக்கள் என்று சொல்லப்படுகிற குறிப்பாக தோட்ட பிரதேசங்களில் வாழுகின்ற மலையக மக்கள் பெரும் பாதிப்புக்கு உட்பட்டு வருகின்றார்கள். ஆனால் அந்த பாதிப்பில் இந்த முறை ஏற்பட்ட இந்த பேரிடர் என்பது குறிப்பாக முழு நாட்டையும் அது அனர்த்தத்துக்கு உள்ளாக்கிய உடன் அதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இந்த மலையக மக்கள். இந்த மலையக மக்கள், அதாவது தோட்டத்திலே வாழ்கின்ற மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, பெரும்பாலும் பேசப்படும். இப்போ இதற்கு முன்பு மீரியபத்தம் நடந்திருக்குது, நிக்கோலோயா நடந்திருக்கின்றது, அதே போல் அரநாயக்கல். ஆனால் அந்த நேரம் வந்து அந்த அவர்களை பற்றி பேசுவது ஒரு சிறு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு நாட்களுக்கு ஒரு அனுதாபத்துடன் அலைவுடன் போனது. ஆனால் இந்த முறை அவ்வாறு அல்ல. அதற்கு காரணம் இந்த கிட்டத்தட்ட இந்த என்பிஆர்னு சொல்லப்படுகிற அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் வெளியிட்ட அந்த தகவலின்படி கிட்டத்தட்ட 14,800 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 7,000 வீடுகள், அதாவது கட்டிடங்களும் மலையகத்தில் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்பொழுது இந்த பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களில் உடனடியாக நிவாரணங்கள் வழங்கப்பட்டது. அது வந்து குறிப்பாக அந்த முகாமுக்கு வந்தவர்கள் தான் குறிப்பிட்ட காலத்திலே கிடைத்தது. ஆனால் பிறகு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சுயேட்சை குழுக்களும் அதே நேரத்தில் தனவந்தர்களும் அவர்களும் சென்று இந்த மக்களுக்கு உதவி வழங்க வந்தார்கள். ஆனால்
இந்த நிவாரண பணிகளுக்கு உடனடியாக அரசாங்கம் பல்வேறு உதவித்தொகை வழங்குவதாகவும் அதே நேரத்திலே அவர்களுடைய வீடு துப்புரவு பண்ணுவதற்காகவும் பல சலுகைகளை குறிப்பிட்டிருக்குது. ஆனால் அது பற்றி பெரும்பாலும் இந்த கிராம உத்தியோகத்தர்கள் எமது மலையகத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு அது பற்றிய அறிவூட்டலையோ அல்லது அதை அந்த அந்த படிவங்களை தமிழாக்கியோ கொடுத்தது இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு இப்பொழுது மலையகத்திலே பல முகாம்களில் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் இந்த மழை பெய்ததன் காரணமாக ஏற்கனவே இல்லை அனர்த்தம் மிக குறைவான இடம்தான், அதனால் நீங்கள் அந்த லயத்துக்கு போங்க செல்ல வேண்டும் என்று கூறி அந்த திரும்ப சென்றவர்கள் மீண்டும் வந்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைக்கு முகாம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் முகாம்களில் இருந்து தங்கி இருந்தவர்கள் மீண்டும் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது வளமையாக நடக்கிற ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா எந்த பெருமழை வந்தாலும் உடனடியாக அனர்த்த முகாமும் அறிவிப்பு செய்யும், அல்லது தோட்ட முகாமைத்தன்னு சொல்லி இப்பொழுது மழை அதிகமாக இருக்குது அந்த குறிப்பிட்ட லயத்தை விட்டு நீங்கள் போய் அந்த கோயிலிலோ அல்லது போனால் அங்கே இருக்கின்ற கம்யூனிட்டி சென்டரில் இருங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு அவர்கள் வந்துடுவார்கள். இப்போ இது ஒரு தொடர்ச்சியாக நடைபெறுகிற சம்பவம். எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் பின்னர் விடுமுறை வழங்கப்பட்டது. ஆனால் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட மக்கள் பாதிக்கப்பட்ட முழுவதுமாக வீடு காணிகளை இழந்த மக்கள் முகாம்களைத்தான் தங்கியிருந்தாங்க. இன்னமும் இப்போது விடுமுறை கொடுத்ததுக்கு அப்புறமா கூட பாடசாலைகளில் மக்கள் தங்கியிருக்காங்க. எப்படி வாழ்கிறாங்க? அவங்களால முடியுதா? உண்மைக்குமே வீடெல்லாம் இழந்துட்டு இப்போ அங்கே முகாம்களில் நெரிசலோட அந்த இடங்களில் எந்த வசதியும் இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்போ என்னதான் நடக்க போகுது? இந்த மக்களை பொறுத்தவரை அவர்கள் உளவியல் ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மக்கள், இந்த மலையக மக்கள் என்பவர்கள் அவர்கள் உழைத்து சாப்பிட்டவர்கள், யாசகத்துக்கு போனவர்கள் அல்ல. இப்போ யாசகத்துக்கு போனேன்னு சொன்னால் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் யாரும் கொடுப்பார்கள். இப்போ அங்கே தங்கி இருக்கிற மக்களும் எந்த நாளும் நாங்கள் இந்த சோத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை, நாங்கள் உழைச்சி சாப்பிடுங்க சார், எங்களுக்கு நீங்கள் எப்படியோ ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி காணியை வாங்கி கொடுங்க, நாங்களாவது குடிசையை கட்டிட்டு போயிடும். அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் அந்த நிலையில் அப்படி இருக்கும் பொழுதும் இவர்களுக்கு ஒரே ஒரு உணர்வு என்ன, நான் ஒரு சின்ன எலிவலையானாலும் தனி வலை வேண்டும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன குடியில் இருந்தாலே போதும், நான் போயிடுவேன், என்னை விடுங்கடா, நான் பிச்சைக்காரன் இல்லைன்னு. இப்போ அதில் அவர்களுக்கு இன்னொரு உளவியல் தாக்கலுக்கு பெரும்பாலும் இந்த உதவி வழங்குகிற ஸ்தாபனங்களும் போய் அவர்களை அந்த உணவுகளை கொடுக்கறதுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு திரும்ப முகப்புத்தகத்தில் போடுறதன் மூலம் அதுலேயும் கொஞ்சம் பேர் உளவியல் ரீதியாக என்னங்க நம்ம பிச்சை கேட்குற மாதிரி இவங்க என்ன கொடுத்துவிட்டு நம்மளை போய் இதழும். ஏன் பிச்சைக்காரன் இல்லையவன், சரி யாசகன்னா அவனுக்கு அது. ஆனால் இது உளவியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை அந்த மக்களுக்கு. அப்போ இளைஞர்கள் என்ன சார் இவங்க கொடுக்குறாங்க, கொடுத்தவனுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாங்க, என்ன சார் நாங்கள் அதுக்காக சார் இருக்கிறோம். அப்போ அந்த உளவியல் தாக்கமும் இருக்குது. இப்போ நிவாரணம் பெறுவதில் நிவாரணம் இல்லை, வீட்டுக்கு போகணும், எங்களோட பொருட்களை இழந்தோம்ங்கிற அந்த உளவியல் தாக்கம் ஒரு பக்கம் இருக்க, நிவாரணம் வழங்க வர்றவர்கள் செய்கிற வேலை இன்னொரு தாக்கத்தை உருவாக்கி ஏற்படுத்து. ஆகவே தாக்கம் தான் மேலதிகமாகுது. அப்போ அந்த மக்கள் ஒரு ஒரு இறுக்கமான நிலையில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நிரந்தரமாக நாங்கள் காணி தருவாங்கிற ஒரு தீர்வை முன்வைக்காத நிலையில் தான் இருக்குது. அப்போ அவர்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ சந்திக்கும் பொழுது எங்களோட பணியாளர்கள் போய் வரும்பொழுது சார் இதை கேட்குறாங்க சார், ரொம்ப கவலைப்படுறாங்க சார், ஏதாவது செய்யுங்க சார்ன்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ ஐயா நான் கேட்குறேன், உங்களோட அனுபவ ரீதியாக நீங்கள் மலையகத்தில் செயற்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த அடிப்படையில் இப்போது இயற்கை அனர்த்தத்தை யாரும் முகாமைத்துவம் செய்ய இயலுமான்னு கேட்டால் அது கஷ்டம். இயற்கை அனர்த்தங்கள் நடப்பது தான். ஆனால் இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு இப்போது பாரிய அனர்த்தங்கள் தெரியும், இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, வீடுகள் இத்தனை உடைஞ்சிருக்கு, காணிகள் இப்படி இல்லாமல் போயிருக்கு, விவசாய நிலங்கள் இல்லாமல் போயிருக்கு. இப்போ இதை இந்த அரசாங்கம் சரியாக மேனேஜ் பண்ணுறாங்களா? இல்லை, இந்த உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த என்பிஆர்னு சொல்கிற அந்த அமைப்பு சில இடங்களில் பாருங்கள், தோட்டத்தில் குடியிருப்புகள் இந்த அளவு தூரம் பாதிக்கும். ஆனால் சில இடங்களில் தோட்ட கட்டிடங்களும் குடியிருப்புகளும் ஆனால் எத்தனை குடியிருப்பு? இப்போ உதாரணத்துக்கு இதில் இன்னொரு சிக்கல் இருக்குண்டா, இப்போ இப்போ ஏதாவது ஒரு வீட்டை எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஒரு குடும்பம் தான் இருக்கும். இப்போ பொதுவாக அது தமிழ் கிராமமாக இருக்கலாம், சிங்கள கிராமமாக இருக்கலாம், முஸ்லீம்கள். அங்கே ஒரு வீடுன்னு சொன்னால் அதில் அம்மா அப்பா பிள்ளைகள் அப்படி தான் தனி. ஆனால் மலையகத்தில் லயம் என்று சொல்லும் பொழுது சில இடங்களில் அது 3 குடும்பம் இருக்கும், அதில் 2 குடும்பம் இருக்குது, சில இடங்களில் 4 குடும்பமும் அந்த காமராக்குள்ளே இருக்குது. அப்போ இவர்கள் போய் எடுத்தாலும் ஒரு குடும்பம். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிஆரில் சில இடங்களில் சில கட்டடங்கள் ஆபத்து. என்ன கட்டிடம்? குறிப்பாக இத்தனை வீடுகள் அப்படின்ட்டு அதில் இல்லை.
இப்போ அதுவே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்கிட்ட. எத்தனை வீடுகள், எத்தனை குடும்பங்கள். இப்போ ஒரு குடும்பம்னு சொன்னால் எத்தனை, ஒரு வீடுன்னு சொன்னால் ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனால் நம்மளில் அப்படி இல்லை சில இடங்களில். அப்போ அந்த தகவல் கூட சரியாக இவர்கள் எடுக்கலை. இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கங்கள் ஒரு 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 சமூகம் ஒரு பேரழிவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்து வரும் பொழுது அதற்கு மாற்றீடாக ஒன்றுமே மேற்கொள்ளலை. அப்போ அந்த இடத்துல தான் கேள்வி எழும்புது எங்களுக்கு. கடந்த அரசாங்கம் செய்தது போல இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்ய போகுதா? அந்த கேள்வி இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ மக்களோட என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோ பார்க்குற வெளிநாடுகளில் வசிப்பவர்கள், ஏனைய மாவட்ட பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இப்படியான இருக்கிற நிலையில் தான் ஒரு சில அரசியல்வாதிகள் மலையக மக்களை பார்க்க சென்று அவர்களுக்கு உதவுவதற்காக சென்ற வேளையில் மக்கள் மத்தியில் ஒரு சில உரையாடல்கள், கலந்துரையாடல்கள் செய்தார்கள். அது சம்மந்தமாக நாங்கள் நிறைய நேர்காணல்கள் செய்து விட்டோம். ஆனாலும் கூட இப்போ இது சம்மந்தமாக ஒரு மூத்த அனுபவ ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சொல்லியிருந்தாங்க பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். மலை பிரதேசங்கள், அதாவது அபாயகரமான பகுதிகளில் இருக்க மக்களை வந்து சமவெளி அந்த பகுதிகளில் கொண்டு போயிட்டு குடியமர்த்ததுக்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி எடுக்க வேண்டும்னு ஜனாதிபதி கிட்ட சொன்னதாக ஒரு கருத்து அவர் ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது சம்மந்தமாக நாங்கள் அவரிடமும் கேட்டோம். அதே மாதிரி தான் அவர் இன்னொரு விடயம் சொல்லியிருந்தார். மலையக மக்கள், ஆபத்தான பகுதிகளில் வாழ்கிற மக்களை வந்து, அந்த பகுதி மக்களை வந்து வடக்கு கிழக்கைக்கு குடியமர்த்துவதற்கான வேலைப்பாடுகளை தான் செய்வதற்கு தயார், மக்களும் தயார்னு சொல்கிறாங்க, நாங்களும் வாரத்துக்கு தயார் சார்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து திரு மனோ கணேசன் அவர்கள் வந்து இதற்கு முன்பதாகவே அந்த மலைப்பகுதிகளில் போய் பார்த்த பிறகு அந்த மக்களை பெரும் பாதை அருகில் கொண்டு வரணும், அவர்கள் தரைமுக பகுதி கொண்டு வரணும்னு அவர் பலமுறை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார். இப்போ குறிப்பாக அவிசாப்பள்ளிக்கு நான் 1 மணித்தியாலத்தில் சென்று விட்டேன். ஆனால் அங்கிருந்து அந்த மலை உச்சிக்கு அந்த குறிப்பிட்ட தோட்டத்து பேரை சொல்லி இவ்வளோ நேரம் போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். மேலே மலை உச்சியில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு அரசு சேவைகளோ அல்லது போனால் எங்களுக்கு இப்போ சுகாதார ரீதியான வசதிகளோ அல்லது போனால் பாதுகாப்பு வசதிகளோ அல்லது ஒரு வேலை வாய்ப்புண்ட உடனடியாக வரக்கூடிய வசதிகள் இல்லை. உண்மையிலே மலையகத்தில் இருக்கின்ற அந்த உயர் பகுதிகளில் வாழ்கிற மக்களை வந்து கீழ்மட்ட பகுதி கொண்டு வரணும். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவருடைய கருத்து மேலேருந்து கீழே கொண்டு வர்றது நியாயமானது. ஆனால் எங்கே பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால், இவர் இந்த நேரத்தில் போய் அந்த மலையக மக்களை சந்திக்கும் பொழுது இவர் அதுக்கிடையிலேயே அவர் கூறிய கருத்தின்படி தான் ஜனாதிபதிகிட்ட கேட்கும் பொழுது காணி வந்து 2 பேரும் சேர்ந்து தேடுவோன்னு சொல்லியிருக்காரு. அது அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இதுக்கு முன்பதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்போ மறைந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் கூட எங்களுக்கு 83ஆம் ஆண்டு கலவரம் வரும்பொழுது அவர் இந்தியாவில் எங்களை குடியேற்றுங்கன்ற ஒரு அழுத்தம். என்னென்னு கேட்டால், அப்படி கொடுத்தோம்னா இந்த பொருளாதாரத்துக்கு பயந்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் தருவாங்கன்ட்டு அப்படி அழுத்தம் கொடுப்பது ஒன்று. நான் நினைக்கிறேன் திரு மனோ கணேசன் அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகவும், சரி முடியலைன்னா நீங்கள் அங்கே போய் இருங்கடா, இவங்க தரலைன்னா நம்ம அங்கேயாவது போய் கொடுவோம், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நம்ம வந்து மலையகத்துக்கான ஒரு அடையாளத்தை எதை வச்சு கொள்கிறோன்னு சொன்னால், இப்போ வந்து இந்த மண்ணோட சம்மந்தப்பட்டது. இப்போ மலையகம்ங்கிற அடையாளத்தை நாங்கள் ஏன் உருவாக்கணும்? இப்போ எங்களை போல் பலர் வந்து நம்ம மலையகத்தான்னு சொல்கிறதுக்கு அது 50கள்லேருந்து அந்த இது வர்றதுக்குன்னா நம்மளுக்குன்னு ஒரு நிலம் வேண்டும். ஒரு இனத்துக்கு வந்து ஒரு இனம் வந்து தன்னுடைய அடையாளத்துக்கான ஒரு பிரதான இது விடயத்தில் ஒன்றாறு மொழி அதெல்லாம் இருந்தாலும் கூட பொருளாதாரம் ஒரு நிலம், எமக்குன்னு ஒரு பிரதேசம். அப்போ மனோ கணேசனும் அதிலே இருந்தவர் தான். இப்போ மலையகத்துக்காக எங்களுக்குன்னு மண் வேணும். அப்போ அந்த மண்ணுங்கிறது எதில் இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் மலையகம் தான். அப்போ அந்த மண்ணோடு சேர்ந்து தான் எங்களோட அடையாளம் வருது. அப்போ அந்த அடையாளம் வரும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தராடி போனால் நம்ம போய் அங்கே குடியேறுவோம், நம்ம நண்பர்கள்னா அந்த இவ்வளோ நாள் போராடி வந்து அந்த அடையாளத்துக்கு என்ன ஆக போகுது? கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அங்கே போனோம்னா அந்த அடையாளம் என்னமாக போகுது? ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ அதனால் வந்து அவர் தனிப்பட்ட கருத்தாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து ரைட். இங்கேருந்து நம்ம வந்து இப்போ அரசே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அரசு வந்து என்ன செஞ்சோம்னா டிஎஸ்ஏனாக்கால கல்லோயா திட்டம் அது அரசு செய்யுது. அதே மாதிரி இந்த அரசு இந்த மக்களுக்கான காணியை நாங்கள் கிழக்கு மாகாணத்திலேயோ அல்லது வடக்குலையோ எடுத்து தருவோம், அரச காணிகளோ, அது ஒரு விடயம்.
ஆனால் மாறாக அங்கே உள்ளவர்கள்கிட்ட போய் எடுத்து அந்த இதெல்லாம் அது நாங்கள் நட்பு ரீதியாக செய்கிறது. ஆனால் அதுவும் கூட வந்து இங்கே அடையாள சிக்கலுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலாக வருது. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ இந்த அரசுக்கிட்ட கேட்டுக்கிட்டு நிலம் அப்படிங்க, எப்பா நீ தரலையாப்பா, நான் வேணா அங்கே போய் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட வாங்கிக்கிறப்பா, எங்கள் நண்பங்கிட்ட வாங்கிக்கிறப்ப, அது அந்த அடையாளத்துக்கு ஒரு அச்சுறுத்தல். அந்த இடத்துல தான் நான் வேறுபடுறேன் அவர்லேருந்து அவருக்கு. ஆனால் அவர் வந்து இல்லை நீங்கள் தரணும், இல்லை தொடர்ச்சியாக இங்கேயே போராடுறதுன்னா அது வித்தியாசம். அப்போ அந்த நியாயமானது. அப்போ அது ஒரு அந்த நேரத்தில் மக்களை கண்ட ஒரு ஆதங்கம், ஒரு ஆவேசம் எல்லாம் சேர்ந்து கலந்து வந்திருக்கலாம். நான் பார்த்தேன் பாராளுமன்றத்தில் இப்போ அதே மனோ கணேசன் அவருடைய கூட்டணியில் இருக்க மற்றவர் தான் ராதாகிருஷ்ணன் எம்பி. இப்போ அவர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார், நாங்கள் மலையகத்தை விட்டு எங்கும் போக மாட்டோம், இது எங்களுடைய தாய்நாடு, இதுதான் எங்களுடைய தாய்நாடு மலையகம், அப்போது நாங்கள் இங்கேருந்து எங்கேயும் வடக்கு கிழக்கு வரமாட்டோம், எங்களுக்கு அவசியம் இல்லை, 7 பட்ச காணியை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இப்போ இவர் சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதே மனோ கணேசன், இதே திகாம்பரம், இதே ராதாகிருஷ்ணன்கள் தான். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் மறைந்த தொண்டமான் கூட பலரும் காணி கேட்டாங்க. இவர்களும் இது வந்து பெருசான்ட்டு இல்லை, இது ஒரு தொடர் போராட்டம், ஒரு தொடர் எழுச்சியும் கூட, தொடர் கோரிக்கையும் கூட. இது ஒரு எழுச்சியாக வந்தது. அதில் மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன் எல்லோருமே தான். இப்போ வந்து மலையகத்தில் வந்து இவங்க என்ன வத்துக்கம் கரு ஜனதாவா அல்லது போனால் அவரு தேசிய, என்ன அவரு தேசிய 5வது 6வது தலைமுறை இந்த மண்ணின் மைந்தன். இன்னும் என்ன நீ இப்போ என்ன பொறுத்தல, நான் தான் 200 வருஷத்தை இது பண்ணாலும் கூட இனி 200 வருஷம் தேவையில்லை, இந்த நாட்டின் பிரஜை அவன். அவன் 200 வருஷத்தில் அவன் தாய் தப்ப முப்பாட்டெல்லாம் போயிட்டான் அவன். இப்போ நாங்கள் அதை எதுக்கு வலியுறுத்தினா, நாங்களும் ஒரு வரலாறு கொண்டவர்கள் என்பதுக்காக. மாறாக 200 வருஷம் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் அது எப்படி மாவலாம், நீங்கள் வந்து 200 வருஷம் தானே ஆகுது, 2000 வருஷம் நீ 2000 வருஷம். நான் இந்த மண்ணில் பிறந்தேன், இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா? இப்போ இங்கே இன்னைக்கு ஒரு சிங்கள மைந்தன் இருக்கிறாரு, அவரும் பிறந்திருக்கிறாரு. அவன் எப்போ பிறந்தான்? நீ உங்கள் வயதில் தான் பிறப்பேன், எங்களோட வயது. அப்போ நீ வந்து சொல்லல நீ 200 வருஷத்தில் பிறந்து வரலாற்றில் வந்தவன், அது சொல்ல பிரஜை நீ. அப்போ அரசின் கடமை என்பது வந்து அரசு ஒருவனை ஒரு பிரஜையாகத்தான் பிறந்த அவன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு 5 வருடம் வந்து அந்த நாட்டின் சிட்டிசன் இல்லையா? இப்போ நம்ம ஏன் க்ரீன் கார்டு எடுத்துக்கிட்டு போகிறோம், நம்ம ஏன் வேறு நாடுகளுக்கு போகிறோம்? 5 வருஷம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டின் மைந்தன் அவன். அப்போ அப்படிங்கிற மைண்டு செட்டாக இவங்களுக்கு கொண்டு வரணுமே ஒழிய, அவன் என்ன சிங்களத்தில் சொல்லுவாங்க அவரு தேசியாக்கிட்டு அமைக்கலாம் கதா, அந்த கதை வேணாம் எங்களுக்கு. புரியுதா? அப்போ இந்த இடத்துல அப்போ நாங்கள் இப்படியும் சொல்லலாம். இப்போ ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, கடந்த ஆட்சியாளர்கள் வந்து அரசாங்கத்தை, அதாவது அரசியல்வாதிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது பெரிய கரண்டிலையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது சிறிய கரண்டிலையும் ஒரு கதை. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஜனாதிபதி அவர்களே இந்த நேர்காணல் பார்த்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம், அது நல்ல விஷயம்தான். 200 வருட வரலாறை கொண்டார்கள்னு சொல்லி சின்ன கரண்டிலையும் இப்போ பெரும்பான்மையினத்தவர்களுக்கு பெரிய கரண்டிலையும் போயிடாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை ஆகிரும், உங்களுடைய ஆட்சி இருப்புக்கு அது கேள்விக்குரிய ஆகிரும் தான் அந்த விஷயத்தில் சொல்ல. ஆட்சி இருப்புக்கும் ஒரு கேள்விக்குறி தான். சரி, இவங்க தானே வந்து இப்போ என்ன நாங்கள் ஏன் வித்தியாசப்படணும், இவர்களை பார்க்குறோம் வித்தியாச கண்கொண்டு என்ற இது நாள் வரைக்கும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் ஒரு வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள். அது தொழிலாளர்கள் வந்தாலும் கூட இந்த நாட்டின் முதலாளித்துவ வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஆனால் இவர்களை அப்படி நாங்கள் கருதவில்லை. இவர்கள் குறிப்பாக தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசாக கணிக்கின்றன ஒழிய, அவர்கள் வந்து அந்த ஏற்கனவே முதலாளித்துவ சிந்தனையாளர்களோ அல்லது ஆட்சியாளர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தருவோம் சொல்லி கொண்டிருக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு பிரஜைன்னா இனிமேல் வந்து நீ என்னுடைய கோரிக்கை என்ன, நான் இப்போ எழுத போனேன்னா, இனிமேல் எங்களை மலையக தமிழர் மட்டும் சொல்லு, 200 வருஷத்தை சொல்லாது, தேவையற்றது எனக்கு. எப்பா இங்கே வா, இனிமேல் இந்த ஃபேஸ்புக்கில் அல்லது அதில் நாங்கள் 200 வருஷம் வரலாறு கொண்டிருக்கோம், 200 வருஷம். டேய், நான் இந்த நாட்டின் மண், இந்த நாட்டின் மைந்தன், இந்த நாட்டின் மைந்தன். நீ அந்த இதில் பாரு, என்ன இனி 200 வருஷத்தில் நீ பார்க்காத. இப்போ தெரியும், இப்போ இந்த ஆட்சியாளர்கள் கூட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆவார் என்று இதற்கு முன்பதாக யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. 3 வீதம் தான் அவருடைய எதிர்ப்பு பாராளுமன்றத்தில் இருந்தது. இன்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பிரதேச சபைகளை கைப்பற்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆட்சியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை அறிந்து இவர்கள் அந்த மக்கள் பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவர்களை ஆட்சி பீடம் ஏற்றி இருக்கிறார்கள். ஆகவே அந்த நம்பிக்கை இன்னமும்
இருக்கின்றது. அதை இருக்க வைத்துக் கொள்வது ஆட்சியாளரோட கையில் தான் இருக்கின்றது. இறுதியாக உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ ஜனாதிபதி அவர்கள் நுவரெலியா சென்றிருந்தார் அவர் கூட்டத்துக்கு. அப்போது சொன்ன விடயம் தான் கம்பெனிகளுக்கு கீழே இருக்கின்ற அந்த வீதிகள் சம்பந்தமாக அதாவது கம்பெனிகளுக்கும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, நடுவில் யாருமே கைவிடப்பட்ட நிலையில் இருக்க வீதிகளை வந்து அரசாங்கம் பார்ப்பதற்கு தயார், அதை வீதிகளுக்கு மேம்பணி செய்கிறதுக்கு தயார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரதேச சபை சட்டம் சம்பந்தமாக இந்த இடத்துல நாங்கள் பேசலாம். இல்லை என்னென்னா, இந்த ஜனாதிபதி அந்த கூற்றை வெளியிட்ட உடனேயே நான் சிங்களத்தில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் எழுதும் பொழுது உண்மையிலே எனக்கு ஞாபகப்படுத்தினது, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் தானே இதை செய்துங்கன்னு சொன்னவர் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன். அந்த கூற்றை கேட்ட பிறகு நானும் அந்த கூற்றை அன்றைக்கு கேட்ட உடனேயே இரவு ஒரு 7 மணிக்கு, என்ன அண்ணே நீங்கள் வந்து பிரதேச சபைக்கு இப்படிலாம் சட்டம் கொண்டாந்துட்டீங்க, நீங்கள் தானே அதில் முதன்மையாக செயல்பட்டீங்க, பாருங்கள் இந்த ஆள் இப்படி சொல்கிறான், நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் எழுதின பிறகு நானும் என்ன பேசுகிறேன்னு சொன்னார். என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பிரதேச சபை சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வரது பலர் வந்து அதுக்கு எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் செஞ்சோன்னா உண்மையிலே அது வரலாறு திருத்தி கூறப்படுகின்றது. சிலர் திருத்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் இருக்குது. அதாவது தோட்டத்திற்கு செல்லுகின்ற பாதை, கிணறுகள் போன்றவற்றை பிரதேச சபை அதன் திருத்த வேலைகளை மேற்கொள்ளலாம். திருத்த வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த தோட்ட உரிமையாளர்கள் அல்லது முகாமையாளர்கள் கன்சல்டேஷன் ஒப்புக்கு சொல்கிறது, அதை சொல்லி அவர்கள் செய்யலாம். அப்படி செய்த பிறகு அந்த பாதைகளை தன்னுடைய கட்டுப்பாடு, இப்போ அது நான் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்கிறேன், அதுக்குள்ள பாதையும் வந்து நான் அப்படி தான் செய்து பிரதேச சபைக்கு போயிருக்கு. அப்போ அந்த வகையில் வந்து இந்த பிரதேச சபைக்கு அந்த அதிகாரம் எப்பயோ வந்துடுச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து இதில் இருந்த 2 எங்களோட பிரதிநிதிகளும் அதே நேரத்தில் பிரதிநிதிகளை விட அதிகாரிகள் தான் அதை சொல்லியிருக்காங்க. சார் மேமே கக்தியனவா மேக்க கரண்ட புல்வாங்க அப்படி நொக்கர ஈட்டியான்னு சொல்லணும். ஆனால் சொல்லாமல் அவருக்கு ஒரு மாயை கொடுத்துட்டாங்க, இந்த ரோடெல்லாம் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு. ஆனால் 617 அந்த வீதிகளை உடனடியாக நான் கடிதம் எழுதினேன். அதனையும் வந்து இந்த அதிகாரிகள் ஆங்கிலத்தில் எழுதுனா அது நேராக அவரை அதுன்னு சொல்லி நான் சிங்களத்திலே எழுதினேன். அதுக்கு பிறகு தான் எல்லாரும் பேச துவங்குறாங்க, பிரதேச சபைக்குள்ள இது கொண்டு வரலாம். அது வரைக்கும் ஒருமே அது தெரியாது. அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு நான் ஒரு புக்கே வெளியிட்டேன், ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் சிங்களத்திலையும். ஒவ்வொருத்தரும் அதுக்கு உரிமை கோருறாங்க இப்போ. ஆனால் அந்த உரிமை இருக்கும் பொழுது அது அதிகாரிகள் அவருக்கு சொல்லியிருக்கலாம். அதனால தான் அப்போ அது வந்து இன்றைக்கு நடைமுறையில் இப்போ நாளைக்கே ஒரு உடனடியாக இப்போ அமைச்சில் இருக்கின்ற பிரதீப்பாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கணும். என்ன சொன்னால், நீங்கள் உடனடியாக இந்த பிரதி அமைச்சர் அந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் எல்லாமே அந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் பிரதிநிதிகள் அவருக்கு எடுத்துரைத்தால் உடனடியாக ஒரு சர்க்குலர் தான், ஒரு சர்க்குலர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இலகுவாக போய் அதை செய்யலாம். அதுக்காக தான் நான் அதை செய்தோம். ரைட், ஓகே. ஆகவே நாங்கள் அடுத்து பேசலாம். செல்வி கிறிஸ்டன் யோகேஸ்வர் அவர்களை மூட இணைந்திருக்கிறார்கள், உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர். இப்போது மலையகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிலவரம் என்ன மாதிரி? இப்போ அவங்களுக்கு மீண்டும் வர்றதுக்கு, அப்போ அவங்க தொழில் வாய்ப்புகள், மீண்டும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை அவங்க தான் பார்க்கணும். இப்போ என்ன மாதிரி நிலவரம் இருக்குது மலையகத்தில் பெண்கள் சார்ந்து? அதிகமாக வந்து இந்த முகாம்களில், இந்த நிலையங்கள், அது பாடசாலையாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம், மண்டபங்களாக இருக்கலாம், இதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சென்டரில் உள்ளவங்க வந்து எப்படி அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், சுமார் 200-300 இப்படி நபர்கள் உள்ள ஒரு இடத்துல ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியோர்கள், வயதிபர்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இதில் நாங்கள் என்ன இதில் இப்போ நாங்கள் இது ஒரு மாற்று திட்டம் என்ன கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், ஆக குறைஞ்சது சிம்பிளாக பகுதியாக பிரிக்கலாம், ஆண்களுக்கு பெண்களுக்கு. ஏன்னா மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த பதுளை மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், மாத்தளை மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை அவதானிக்க சென்ற பொழுது 12-13 வயது சிறுமிகள் வந்து பருவம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த புள்ள அந்த சிச்சுவேஷன் எப்படி சமாளிக்கும், அது ஒரு பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவர்களுக்கு வந்து சாதாரண ஒரு நபருடைய தேவையை விட இவங்களுடைய தேவை வித்தியாசமாக இருக்கும். அப்போ அங்கே ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் உண்டு அங்கே இருக்குது. மற்றது வயோதிபர்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இப்படி இங்கே இருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல வந்து அது ஒரு பகுதி.
உதாரணமாக வந்து 200 300 500 பேர் உள்ள அந்த அந்த மண்டபத்திற்கு வந்து மலசல கூடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்கும் குறைவாகத்தான் இருக்குது. ஒன்று 200 பேர் உள்ள இடத்துக்கு வந்து 2 மலசல கூடம், 500 600 பேர் உள்ள இடங்களுக்கு வந்து 8 அல்லது 7 மலசல. இது சமாளிக்க முடியாது. அப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு என்ன இதில் சொல்கிற விஷயம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளே மலசலக்கூட வசதிகள்லாம் போதிய அளவில் நம்ம நாட்டில் இல்லை. மற்றது விசேஷமாக பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த பேடெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, தண்ணி வசதி இல்லை, டிஸ்போசல் சிஸ்டம் ஒன்று அங்கே உருவாக்கப்படலை. இப்போ இப்படியான விஷயம் சுகாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், உடனடியாக அரசாங்கம் ஏன் வெளிநாடுகள்லேருந்து நிதி வந்து கிடைக்குது, பொருள்கள் வந்து கிடைக்குது, இதுகளை பயன்படுத்தி தற்காலிகமாக மலசல கூடங்கள் அமைச்சு கொடுக்கலாமே. இது ஒரு சாதாரண கோரிக்கை தானே, இது ஒரு விஷயம். அதே நேரம் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உளவியல் ரீதியாக மிக மோசமான பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எனவே நாங்கள் அறிஞ்ச வகையில் நான் முன்வைக்க, அதாவது பதுளை, கண்டி, மாத்தளை, நூரெலி இந்த எல்லா மாவட்டங்களும் நாங்கள் நேரடியாக கலை விஜயமெல்லாம் சேர்ந்து அறிஞ்ச வகையில் அதிகமான பெரும்பாலும் இந்த இந்த நிலையங்களுக்கு உளநல சேவை எங்கேயுமே வழங்கப்படலை. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 3-4 வாரம் ஆகிட்டு இந்த நிகழ்வுகள் நடந்து. அப்போ அவங்களுக்கு அந்த பேர் அதிர்ச்சி, அவங்களுக்கு அந்த டென்ஷன், இந்த மாதிரியான இதுகள்லேருந்து அவங்க மீண்டு வாரத்துக்கு கட்டாயம் இந்த உளவல சப்போர்ட் ஒன்று, உதவி ஒன்று அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அது ஒரு பகுதி. அப்போ அது அரச பக்கம் இருந்து வரல. இன்னொன்று வந்து மெயின் ரோட் பக்கம் உள்ள நிலையங்களுக்கும் வீடுகளுக்கும் இந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்களே தவிர, அந்த மெயின் ரோட்லேருந்து 4, 5, 6, 7 கிலோமீட்டர் உள்ளே போகின்ற குடியிருப்புகளுக்கு அரசு அதிகாரிகள் போயே இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அது கிராம சேவகராக இருக்கலாம், பிரதேச செயலகத்தில் உள்ள அதிகாரிகளாக இருக்கலாம், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் உள்ள அதிகாரிகளாக இருக்கலாம், NBRO இந்த நிறுவனங்களாக இருக்கலாம். இப்படி போகாமல் இவங்க அறிக்கைப்படுத்தும் போது அது ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான அறிக்கையே. அப்போ அங்கே வந்து அதிகாரிகள் அதிகமாக இல்லைன்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் நியமிக்கப்படணும். அப்போ இந்த வகையில் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பெண்களும் சிறுவர்களுமாக இருக்கிறாங்க. அந்த பெண்கள் அதிகமாக நிரந்தர தொழிலாளர்களாக இருக்கிறனால வீடுக்கான கடனை செலுத்தியது வந்து பெண்களுடைய சம்பளத்தில் தான் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனால் வீட்டு உரிமையை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இணை உரிமையாக கூட வழங்கப்படலை. இப்போ நான் சம்பாதிச்சு எந்த பணத்தில் நான் கடன் செலுத்துறேன்னா இருந்தால் எனக்கு ஒரு இணை உரிமை கொடுக்கத்தானே வேணும், ஜாயிண்ட் ஓனர்ஷிப் கொண்டாங்க வழங்கப்படத்தானே வேணும். அப்படி வழங்கப்படலை. இப்போ இன்றைக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன எங்கிட்ட இன்னொரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம்னு சொன்னால், இதுக்கும் பிறகாவது நீங்கள் வீட்டுக்கான டைட்டில் டீட் அதுகள் கொடுக்கும் போது பெண்களுக்கும் சேர்த்து ஒரு இணை உரிமையாக நீங்கள் கொடுங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல பெண்களோட உரிமை கொஞ்சம் பாதுகாப்பு. எல்லா குடும்பங்களையும் எப்படி நாங்கள் பார்த்தாலும் குடும்பத்தின் பொறுப்பு எல்லாம் செய்கிறது வந்து அவங்க தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கு. சிலிண்டர் அவங்க சாப்பிடாமல் இருந்து கூட குடும்பத்தை பார்க்குற நிலைமை தான் அதிகமான குடும்பங்கள் இருக்குது. எனவே இது அரசாங்கம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த விடயங்கள் நீண்ட காலமாக இருந்துகிட்டு வர வேண்டிய விஷயங்களுக்கு அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி விசேஷமான எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மாதிரி எடுத்து ஒரு தீர்வுகள், வேலை திட்டங்கள் அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குது. ஸோ அரசு தரப்பு மக்கள் பிரதிநிதிகள் இப்போது இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பீர்களாயின் நீங்கள் வேலை திட்டங்களை ஆரம்பித்து செய்து கொண்டு செல்கின்றீர்கள், எங்களுக்கு தெரியும். அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்கியிருக்கின்றீர்கள், துரிதப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதற்கு சேர்த்து கொள்ள வேண்டிய, மேலதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நாங்கள் இந்த நேர்காணலில் சிறப்பாக பேசியிருக்கோம் என்று நான் நம்புகின்றேன். என்னென்ன விடயங்களை நீங்கள் இனியும் கவனத்தில் கொள்ள வேண்டும், என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களோடு இந்த நேர்காணலில் இணைந்து கொண்ட செல்வி யோகேஸ்வரி அவர்களும் முத்துலிங்கம் ஐயா அவர்களும் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன செய்வது, அடுத்த நிமிடம் என்ன செய்வது என்று தெரியாமல் முகாம்களில் தற்பொழுது சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பல்வேறு சுகாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்கின்ற, பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மலையக சொந்தங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். ஆகவே இன்று எங்களோடு இணைந்து இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இவ்வளவு பல விடயங்களை சமூகமயப்படுத்திய முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கும் கிருஷ்ணன் யோகேஸ்வரி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மின்சன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.